This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு புதிதாக கலெக்டர் அவர்கள் இன்னைக்கு வருகை தந்து இன்னைக்கு பொறுப்படுத்திருக்காங்க. இந்த மாவட்டத்திற்கு மாவட்ட மக்கள் சார்பாக புதிதாக வருகை தந்திருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் முதலாக தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி இப்போ சுற்றுலாத்துறை அமைச்சராக நான் இப்போ தான் வந்திருக்கேன். நேற்றைக்கு தான் ஒரு மீட்டிங் நடத்தியிருக்கோம். சுற்றுலாத்துறை சம்பந்தப்பட்ட அதாவது நிறைய பணிகள் இப்போ திருப்பரப்பில் நடக்குது, அதே மாதிரி சிற்றாரில் நடக்குது, அதே மாதிரி கன்னியாகுமரியிலையும் சில பணிகள் நடக்குது. இந்த பணிகள் சில இடங்களில் சில கொஞ்சம் தொய்வுகள் இருக்குது. இப்போ மாத்தூர் தொட்டி பாலத்துக்கு கீழே நடக்கக்கூடிய அந்த பணிகள்லையும் அதே மாதிரி திருப்பரப்பில் நடக்கக்கூடிய அந்த பணிகள்லாம் சின்ன சின்ன தொய்வுகள் இருக்குது. என்னை பொறுத்தவரையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை நேரடியாக எங்கெங்கே வேலைகள் நடக்குதோ ஆன்கோயிங் ஒர்க்ஸ் அதை நேரடியாக பார்த்து ஆய்வு பண்ணி அதுக்கு போர்க்கால நடவடிக்கை எடுக்க தான் எங்களுடைய வேலை. நிச்சயமாக மக்கள் இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் பார்த்து இங்கே நல்ல மாதிரியான சுற்றுலா இருக்குது, தலங்கள் இருக்குது. அவங்க இங்கே அவங்களுடைய பாதுகாப்புக்கும் நல்லதாக இருக்குது. அந்த அளவில் செல்லக்கூடிய அளவில் இங்கே இருக்கக்கூடிய இடங்களையும் மெயின்டைன் பண்ணும். புதுசாக என்னென்ன கொண்டு வர முடியுமோ அதையும் நாங்கள் கொண்டு வரோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள் இருக்கிற இடங்கள்ல மதுக்கடைகள் நிறைய மூடல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. எத்தனை மதுக்கடைகள் நம்ம மாவட்டத்தில் மூடப்பட்டிருக்கு? அதுக்கான வேற மற்ற பணிகள் நடக்கும் இல்லை. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்டிருக்காங்க அரசாணையில். அதாவது 500 மீட்டர் இடைவெளி வழிபாட்டு தலங்கள், கல்விக்கூடங்கள், பேருந்து நிலையங்கள், மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய பகுதி, அதில் 500 மீட்டருக்கு உட்பட்டு இருந்தால் அந்த மதுக்கடைகளை ஏற்கனவே மாற்றலான்னு சொல்லி அந்த துறை மூலம் சொல்லியிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட ஏற்கனவே லிஸ்ட் எடுத்து சில இடங்களில் மாற்றிருக்காங்க. இன்னும் சில இடங்களில் இது மாதிரியான புகார்கள் வருது. அதை அந்த புகார் எனக்கு கூட வந்திருக்கு. அந்த புகார்களை அது உண்மையாக இருந்தால் அதை மாவட்ட கலெக்டரோட அந்த துறையினுடைய டிஎம் டாஸ்மார்க் அவங்களோட கலந்து பேசி அப்படிப்பட்ட மதுக்கடைகள் டாஸ்மார்க் இருந்தால் அதை அந்த துறையினுடைய செக்ரட்டரிஸ்ட்டை அதே மாதிரி முதல்வர்களுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அதை நான் மாற்றுவதற்கான முடிவு எடுப்பேன். போன அமைச்சர் வரும்போது போதிய இடவசதி இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா அந்த விஷயத்துக்கு இப்ப இன்னைக்கு பொறுப்பேற்றக்கூடிய மாவட்ட ஆட்சியாளர் மாவட்டத்தினுடைய வளர்ச்சி பணிக்காக முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியாளர்கள் சேர்ந்து அரசு ரப்பர் கழகத்திலே போதிய இடம் இருக்கு, அந்த இடத்தை தேர்வு பண்ணி ஒரு ரப்பர் பூவா கொண்டு வருவதற்கான ஒரு நடவடிக்கை தான் ஒரு அமைச்சர் என்ற மாதிரி நீங்க இல்லை. முதல்ல ஏஆர்சியை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அரசு ரப்பர் கழகத்தில் தொழிலாளர்கள் பிரச்சனைக்காகவும் நாங்கள் பேசியிருக்கோம். அங்கே என்னென்ன டெவலப் பண்ணலாம், அங்கே இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனைகளை கண்டறிஞ்சிருக்கோம். ஏற்கனவே அதுக்கான தீர்வையை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். கடந்த காலங்களையும் சரி இப்பவும் சரி. நீங்கள் சொல்லக்கூடியது முறையாக ஏன்னா ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னா முதல்ல அந்த திட்டம் கொண்டு வருவதற்கு பீசிபிலிட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் தான் டிபிஆர் விரிவான திட்ட அறிக்கை பண்ண முடியும். அதுக்கு அந்த துறை சார்ந்து அந்த அமைச்சர்களை எல்லாம் பார்த்து நம்ம மாவட்டத்தை எப்படி நம்ம மற்ற மாவட்டங்களை காட்டிலும் ஒரு முன்மாதிரியாக ஒரு நல்ல வளர்ச்சியான மாவட்டமாக மாற்றுறது தான் எங்களுடைய வேலை. அந்த பணியை இப்போ தானே வந்திருக்கோம். போக போக நீங்களே பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு நாங்கள் நல்லபடியாக பணியாற்றுவோம். சுற்றுலாத்துறையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏதாவது மெகா ப்ராஜெக்ட் பண்ணுற திட்டங்கள், எதிர்கால திட்டங்கள் ஏதாவது? இல்லை, அதான் நாங்கள் மெகா திட்டங்கள் ஏற்கனவே இப்போ இருக்கக்கூடிய அரசு அவங்க சில திட்டங்கள் தொலைநோக்கு பார்வையோடு சில திட்டங்களை வச்சுருக்காங்க. அது இப்போ வரக்கூடிய இந்த பட்ஜெட், மெயின் பட்ஜெட், அந்த பட்ஜெட்டில் அந்த துறையில் இருக்கக்கூடிய அந்த மெகா திட்டங்கள் அறிவிக்கப்படும். கன்னியாகுமரி 2030 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொலைநோக்கு திட்டத்தை போன மாவட்ட ஆட்சியரும் ஏதாவது பண்ணாங்க. நம்ம ஸ்காட்டி தலைவர்களுக்கு ஒரு புத்தகமாக வெளியிட்டாங்க. புத்தகங்கள் மாவட்டத்தில் என்னென்ன இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும், அது தொடர்ச்சியாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா? இல்லை, அது எதிர்கால திட்டத்தை பற்றி 2030ன்னு சொல்லி ஒரு அந்த புத்தகத்தை நான் கூட படித்து பார்த்துருக்கேன். அதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் படிப்படியாக நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.